பிஎஸ்டி ஃபார்ம்ஸ் வியூவர் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கங்கள். இப்போது இந்த பருத்தி விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் கேட்குறாங்க, உரம் என்னென்ன மாதிரி வைக்கலாம், பருத்திக்கு என்னென்ன மாதிரி தேவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம எப்போவுமே அடியில் வந்து என்னென்ன உரம் வைப்போம் அப்படின்னா 20-20 காம்ப்ளெக்ஸ் ப்ளஸ் யூரியா இது மட்டும் தான் அடியில் வைப்போம். அப்புறம் டீப் ஜெல் அப்படின்னு சொல்லிட்டு கும்பகோணத்தில் உள்ள ஸ்கைவின் ப்ராடக்டோட ஒரு ஒரு ஆர்கானிக் மேட்டர்னு சொல்கிறாங்க. பட் அது அந்த உரத்தோட கலக்காமல் இன்னொரு பக்கமாக நான் வைப்பேன். ஒரு பக்கம் உரம் வச்சோன்னா இன்னொரு பக்கம் செடியோட இன்னொரு பக்கத்தில் அந்த டீப் ஜெல் வைப்போம். ஸோ இது மட்டும்தான் நம்ம கீழே வைக்கிறது. ஆரம்பத்தில் வந்து வெறும் யூரியா மட்டும்தான் லேசாக கொடுப்போம். அதுக்கப்புறம் எதுவும் அப்போ வந்து காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் கிடையாது. இல்லை, ஃபஸ்ட்டு யூரியா மட்டும் தான் கொடுக்கறது நைட்ரஜனுக்காக. ஸ்ப்ரேலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரேயில் என்னென்ன கொடுப்போம்னா மெக்னீஷியம் சல்ஃபேட் கொடுப்போம். அது ஒயிட் அண்ட் ஜீனி கலரில் இருக்கும். அதை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அடிக்கலாம். ஒரு சில மெக்னீஷியம் சல்ஃபேட் இதுவும் இருக்குது. அப்புறம் ஸ்ப்ரேயில் பார்த்திங்கன்னா ஹியூமிக் ஆசிட், ஜிங்க் வந்து பருத்திக்கு வந்து ரொம்பவே தேவை. எப்போவுமே நீங்கள் வந்து பார் அணைக்கும் போது மெக்னீஷியம் சல்ஃபேட்டை கீழே வச்சுட்டு மேலே வந்து நீங்கள் வந்து ஜிங்க் ஸ்ப்ரே பண்ணலாம் இலை வழியாக. ஸோ இப்படி கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எப்போவுமே வந்து உங்கள் மண்ணில் பொட்டாஷ் வந்து எப்படி இருக்குது, விளைச்சல்லாம் நல்லா வெயிட் நிற்கிற மாதிரி மண்ணாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பொட்டாஷ் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. எனக்கு வந்து இது நெல்லுலாம் இது வரைக்கும் வெயிட் கண்டதில்லை, காயெல்லாம் சின்னதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பொட்டாஷ் கொடுக்கலாம். பொட்டாஷ் கொடுக்கறதுனால காய் கொஞ்சம் பெருக்கிறதுக்கும் வெயிட் நிற்கிறதுக்கும் நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுமாரி பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ஒரு நோய் மருந்தும் நம்ம முன்னாடியே கொடுத்துடணும். இப்போ நம்ம வந்து விதை நேர்த்தி பண்ணி தான் போட்டோம். ஸ்ப்ரெண்டரில் விதை நேர்த்தி பண்ணி போட்டதுனால இப்போ டெல்டாவில் 2 நாளில் நல்ல மழை. ஸோ 2 இலையில் இருக்குது இப்போ எல்லா செடியும். ஸோ இந்த மாதிரி விதை நேர்த்தி பண்ணதுனால ஸ்ப்ரெண்டர் கலந்து போட்டதுனால மழையில் வந்து எந்த பாதிப்பும் பாதிக்காது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் நமக்கு வந்து ஒரு பெட்டரான நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஈல்டில். இப்போ ஆரம்பத்துலேருந்தே கொடுக்குற நம்ம சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட்டு தான் வந்து பின்னாடி வந்து நமக்கு ஹெவியாக ஈல்டை பாதிக்காது. ஸோ ஒரு குழந்தைய எப்படி நம்ம வந்து சின்ன பிள்ளையிலேயே நல்லா ஊட்டம் கொடுத்து வளர்க்குறோமோ, ஸோ அதுக்கப்புறம் வளர்த்துட்டாலே போதும். பார் அணைக்கிற வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டா போதும். இதுலேயே வந்து நம்ம நல்லா ஒரு ஹை ரெசிஸ்டண்ட்டோடு இருந்துட்டுனா எந்த ஒரு நோய் தாக்கமும் பூச்சி தாக்கமும் வராதுங்க. இது மட்டும்தான் நமக்கு வந்து இப்போ ஒரே ஒரு பூச்சி மருந்து, ஒரு நோய் மருந்து, ஒரு புழு மருந்து, இது மாதிரி நம்ம கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா குறைஞ்ச செலவில் ஹையர் ஈல்டு நம்ம எடுக்கலாம். இப்போ நம்மளோட மேக்ஸிமம் ஈல்டுன்னு பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு 33 குண்டால் வரைக்கும் எடுத்திருக்கோம். மினிமம் பார்த்திங்கன்னா 22 குண்டால் வரைக்கும் நம்ம எடுத்துருக்கோங்க. இதுதான் என்னோடய ஃபீட்பேக். நீங்கள் என்ன மாவட்டம், நீங்கள் ஒரு ஏக்கருக்கு அதிகபட்சமாக எவ்வளோ குவிண்டால்ஸ் காட்டன் எடுத்திருக்கீங்க, எத்தனை வருஷமாக நீங்கள் காட்டன் பருத்தி சாகுபடி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.